ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பகுதி நம்ம நிறைய டைம் செய்தி சேனல்ல பார்த்திருப்போம். ஏனென்றால் இந்த பகுதி தான் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதி. கடந்த 10 ஆண்டுகள்ல 900க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேல இறந்திருக்காங்க விபத்துல. தொப்பூர் கணவாயை பத்தி நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு அமானுஷி நிறைந்த பகுதி. இங்க வந்து இந்த ஆவியில் நடமாட்டம் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து விபத்துகள் அதிகம் ஏற்படுது. அதே போல இந்த பகுதிகளை வந்துட்டாவே வந்து டிரைவர்களுக்கு வந்து ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படுது. உடம்புலாம் புல்லரிச்சிரும். இப்போ நம்ம வந்த வரைக்கும் பார்க்குறோம், எந்த வெஹிக்கிளும் வந்து அந்த குறிப்பிட்ட வேகத்தெல்லாம் போல எல்லாமே ஓவர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாலத்துக்கு கீழே அந்த விபத்தில் ஏற்பட்டு அந்த லாரி விபத்து ஏற்பட்டு அதில் வந்து டேமேஜ் ஆன பொருட்கள்லாம் சிதிலமாகி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த செக் போஸ்ட்டில் லாரி எல்லாத்தையும் கண்காணித்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போக சொல்கிறாங்க. அதையும் மீறி சில லாரிகளை வந்து பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் ஏன் நாங்கள் லெஃப்ட் லைனில் போக சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. இது வந்து அங்க ஒரு கேமரா வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கேமரா இருக்குன்றாங்க. கேமரா இருக்கு. இல்லை, இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு டிரைவர்களுக்கு வந்து 30க்கு மேல அதிகம் போனா ஃபைன் போட்டுக்கிட்டாங்க. ஆடியோவே டைரக்டா வந்து ஃபைன் போட்டுக்கிட்டாங்க. அந்த நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறை இல்ல, அது கேமரா எடுத்துட்டாங்க. அந்த இது இருக்கும்போது கரெக்டா போச்சு. ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு ஓரளவுக்கு லெவலா போச்சு. அதை எடுத்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க, என்ன அப்படின்னு அசால்ட்டு தான், அஜாக்கிரதை தான், மனுஷனோட அஜாக்கிரதை தான் டாக்டர் போய் அப்படின்றாங்க. இதுதான் காரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டு தருமபுரி NH44 இருக்கக்கூடிய தொப்பூர் கணவாய். தொப்பூர் கணவாயின்னு நீங்க கேள்விப்பட்டோன்னே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல வர்றது தமிழ்நாட்டிலேயே அதிகமா விபத்து நடக்கக்கூடிய பகுதி, ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதின்றதான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி. கணவாய்னா தெரியும், நம்ம 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. நீங்க தொப்பூர் கணவாய் பகுதியில் வரீங்கனாவே ஒரு அமைதியான சூழல், அதே போல ஒரு 2 பக்கமும் வந்து உங்களுக்கு காடுகள் இருக்கனால ஒரு சில்லென்ற காற்று அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி தொப்பூர் கணவாயில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை மேம்பாலங்கள், இந்த பகுதி நம்ம நிறைய டைம் செய்தி சேனல்ல பார்த்திருப்போம். ஏனென்றால் இந்த பகுதி தான் அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதி. கடந்த 10 ஆண்டுகள்ல 900க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேல இறந்திருக்காங்க விபத்துல. தொப்பூர் கணவாய் இந்த பகுதி வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவு போதிய சாலை வசதி எல்லாம் கிடையாது. அதன் பிறகு 2004க்கு பிறகுதான் இந்த பகுதியில் வந்து ஒரு ப்ராப்பரான சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விபத்துகள் வந்து நாளுக்கு நாள் வந்து தொப்பூர் கணவாய் பகுதியில அதிகமாயிட்டே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான். குறிப்பா சொல்ல போனோம்னா 2013ல ஏற்பட்ட ஒரு விபத்து. கிட்டத்தட்ட ஒரு 13 வாகனங்கள் இந்த பாலத்துல வந்து ஒன்றின் மீது ஒன்று வந்து மோதிடுச்சு. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இந்த விபத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட இந்த தொப்பூர் கணவாயில் ஏற்பட்ட ஒரு விபத்து, இங்க சிசிடிவி இருக்கனால அந்த விபத்தோட சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. ரொம்ப அந்த காட்சியை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ஒரு குரூரமான காட்சியா இருக்கும். அதன் பிறகு இங்க ஸ்பீட் பிரேக்கர் ஏற்படுத்தினாங்க. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களை வந்து ஸ்லோவா போகணுன்ட்டு அதுவும் ஒத்துழைக்காதனால இங்க வந்து ஒரு செக் போஸ்ட் அமைச்சு அதன் மூலியமா வந்து வாகனோடைய வேகத்தை மட்டுப்படுத்தி இங்க அனுப்பக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலம் ரொம்ப குறுகலான மேம்பாலமா இருக்கு. ஸோ வந்து இங்க ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா நீங்க ஓவர்டேக் பண்றீங்கன்னா அங்க ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர், உங்க வண்டி கண்ட்ரோல் இல்லாம போகுதுன்னா நீங்க எங்கேயுமே வந்து ஓரம் கட்ட முடியாது. ஏன்னா ஒரு மேம்பாலனால முன்னாடி செல்லக்கூடிய வாகனத்து மேல தான் வந்து போய் நேரடியா இடிக்கக்கூடிய நிலை உருவாகும். அதே போல இது ஒரு வளைவான பகுதி. ஸோ இங்க ஒரு ஸ்பீடா ஓவர்லோட வெஹிக்கிள் கீழே வருதுன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து சாயறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு. அதனாலதான் இந்த பகுதியில விபத்துகள் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. விபத்துக்கான காரணமா இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து மிக அருகிலேயே வந்து சேலம் இருக்கு. ஸோ வந்து வெளியூர் சென்டருக்கு வரக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து இந்த பகுதியில வந்தோடனே நம்ம ஊர் பகுதி வந்தாச்சு, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து வீட்டுல இருக்கிற உறவினர்களை சந்திக்கலான்ற ஒரு சந்தோஷத்துல மிக அதிவேகமா வந்து அந்த வாகனத்தை இயக்கிறது வந்து ஒரு முக்கிய காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியில ஒவ்வொரு வாகனமும் வந்து ஓவர்டேக் பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய வந்து அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம பாக்குறோம் இங்க நிறைய வாகனங்கள் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளா இன்னொரு வெஹிக்கிள் வந்து இந்த சரிவிலும் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துடக்கூடிய காட்சிகளாம் நம்ம பார்க்க முடியுது. தொப்பூர் கணவாயை பத்தி நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு அமானுஷி நிறைந்த பகுதி. இங்க வந்து இந்த ஆவியில் நடமாட்டம் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து விபத்துகள் அதிகம் ஏற்படுது. அதே போல இந்த பகுதிகளை வந்துட்டாவே வந்து டிரைவர்களுக்கு வந்து ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படுது. உடம்புலாம் புல்லரிச்சிரும்.
அதெல்லாம் உண்மையே கிடையாது. இந்த பகுதி என்னன்னா கொஞ்சம் இயற்கை எழில்சூழல் இருக்கு, சில்லுன்னு காத்து வருது. ஒருவேளை தூக்கத்துல டிரைவர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இந்த தூங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து பகுதி அதிகமா நடக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா கட்டமேடு டு தொப்பூர். கட்டமேடுனா நம்ம மேல செல்லக்கூடிய பகுதி, தொப்பூர்னா நம்ம இந்த இறக்கம் முடிகிற இடத்துல இருக்கக்கூடியதான் பகுதி தான் தொப்பூர். 6.6 கிலோமீட்டர் தான் வந்து மிக கடுமையா இருக்கும். இந்த பகுதி கடந்துட்டாவே விபத்து ஏற்படுறத வந்து கணிசமா குறைக்கலான்ட்டு சொல்றாங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் மேல போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் வந்து இங்க கீழே வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா டோல்கேட் இருக்கு, தொப்பூர் டோல்கேட் இருக்கு. ஸோ அங்கதான் இங்க ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இடம் பகுதி பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அந்த டோல்கேட் பகுதி தான். அங்கிருந்து தான் இங்க ரெஸ்கியூ டீம் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த விபத்து வந்து கிளியர் பண்ணி அடிபட்டவங்க வந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வசதி இருக்கு. தொப்பூர் கணவாய் விபத்துக்கு முக்கிய காரணமா சொல்றது வந்து அதிவேகம். கீழே இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து ரொம்ப அதிவேகத்துல வராங்க. ஸோ அந்த அதிவேகத்தையும் கட்டுப்படுத்தி அனுப்புறதுக்கு வந்து அங்க ஊழியர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்த வரைக்கும் பாக்குறோம், எந்த வெஹிக்கிளும் வந்து அந்த குறிப்பிட்ட வேகத்தெல்லாம் போல, எல்லாமே ஓவர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாலத்துக்கு கீழே அந்த விபத்துல ஏற்பட்டு, அந்த லாரி விபத்து ஏற்பட்டு அதுல வந்து டேமேஜான பொருட்கள்லாம் சிதிலமாகி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதனைத் தொடர்ந்து நம்ம இங்கிருந்து அந்த செக் போஸ்ட்டுக்கும் அதே போல அங்க டோல்கேட்டுக்கும் போயிட்டு அங்க என்ன நிலவரம், தொப்பூர் கணவாய் விபத்து எதனால ஏற்படுது, அதை தடுக்க என்ன வழின்ட்டு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னா தொப்பூர் கணவாயில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட் தான் நின்றுட்டு இருக்கோம். இதுல இருந்து கீழே இறங்கி போகும்போது அந்த விபத்து பகுதி வந்துடுது. ஸோ இந்த செக் போஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய லாரிகள் எல்லாத்தையும் நிறுத்தி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. வேகம் செக் பண்ணீங்கன்னா வேகம் 8 பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரை பாயிண்ட் 1 பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் நெட்டி ஏற்றிக்கோங்க. ஸ்லோ பண்ணி பொறுமையா போங்க. லெஃப்ட்ல ஒரு 3 கிலோமீட்டர் பொறுமையா போங்க. லெஃப்ட்ல இங்க இருக்கும் போதே வந்து பிரேக்குக்கு அந்த வேகம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சரிவான பகுதினால பிரேக் ஃபெயிலியர்னால தான் அந்த முக்காவாசி ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ வேகம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்த செக் போஸ்ட்ல அதுக்குன்னு ஒரு பணியாளர்கள் 24/7 நியமிச்சு அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்க ஸ்பீக்கர் மூலியமா கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி வந்து இந்த லாரிலாம் கடந்து போறதை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு வேகம் செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வேகம் சப்போஸ் அவங்க பிரேக்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அப்படியே லாரியை ஓரம் கட்டி அதுக்கு உண்டான என்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சு தான் அந்த லாரியவே வந்து இங்க இருந்து மூவ் பண்ண அலோவ் பண்றாங்க. அதே போல லெஃப்ட் சைட்ல வந்து காரு, பஸ் இவங்க யாரும் நிறுத்த தேவையில்லை. அவங்க பாட்டில் அந்த லேன்ல போயிட்டே இருக்க வேண்டியதான். காரும் பஸ்ஸும் ரைட் லேன்லயும், லாரி வந்து லெஃப்ட் லேன்ல மட்டும் தான் அனுப்புறாங்க. மீறி அவங்க லேன் மாறினாங்கன்னா இந்த சாலை முழுக்க சிசிடிவி பொருத்தி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆர்டிஓ மூலியமா அபராதம் விதிக்கும் நடைமுறையும் இங்க புழக்கத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல இங்க ஒரு 2 கிரேன், டோ வெஹிக்கிள், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. இங்க ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இங்க இருந்து டைரக்டா டோல்கேட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அந்த ரியாக்ஷன் டைம் உடனே வந்து அந்த சம்மந்தப்பட்ட விபத்துக்குள்ளான வாகனத்தை வந்து அப்புறப்படுத்தி அங்க இருக்கிறவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அந்த ரியாக்ஷன் டைம் குறைவான நேரத்திலேயே செஞ்சு கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பணி என்னவா இருக்குன்னா, இந்த சாலையில் வரக்கூடிய லாரிகள் எல்லாத்துக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட், வேகம் செக் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ் விட்டு போங்க, சீட் பெல்ட் யாராவது பெரிய பெரிய ட்ரக்கில் இருக்கவங்க டிரைவர்ஸ் வந்து சீட் பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை வந்து அணிச்சிட்டு போங்க, குறிப்பா டிஸ்டன்ஸ் விட்டு போங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. வேகம் 8 பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரை பாயிண்ட் 1 பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் நெட்டி வேகம் ஏற்றிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல ஸ்லோவா போகணும். வண்டி இடைவெளி விட்டு ஓட்டுங்க. வண்டி ஓவர்டேக் பண்ணாதீங்க. எக்காரணத்தோட ரைட்ல போகாதீங்க. லெஃப்ட் சைட்ல போங்க. ரைட் சைட்ல ஆடியோ கேமரா வச்சிருக்காரு. ரைட் சைட்ல போனீங்கன்னா ஆன்லைன் ஃபைன் விழுகும். ஸ்லோ பண்ணி பொறுமையா போங்க. லெஃப்ட்ல ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட்ல ஸ்லோவா போங்க. வேகம் கம்மியா இருக்கிற வண்டிக்கெல்லாம் நெட்டி வேகம் ஏற்றிக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஸ்லோவா போங்க. ஒரு 3 கிலோமீட்டர் லெஃப்ட்ல ஸ்லோவா போனா வேகம் கம்மியா இருந்தா நெட்டி வேகம் ஏற்றிக்காங்க. லெஃப்ட்ல ஸ்லோவா போனா 8 பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. வேகம் கிட்டத்தட்ட சில லாரிகளை வந்து நிறுத்தி அவங்க இந்த டிரைவர்கிட்டே போய் டைரக்டா பேசி அனுப்புறதும் பாக்குறோம். இந்த செக் போஸ்ட்ல கிட்டத்தட்ட 24/7 விடியும் கூட 3 ஷிஃப்ட்ல வந்து பணியாளர்கள் பணியாற்றிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சி, லாரிகள் வந்து வரிசையா நின்றுட்டு இருக்குல்ல, இது எவ்வளோ லாரி, ஐ மீன் என்ன சொல்றது, எத்தனை லாரிகள் வந்தாலும் அவங்கள வந்து டிராஃபிக்கே ஏற்பட்டாலும் சரி, நாங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக நிறுத்தி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த வேகம் கரெக்டாக செக் பண்ணிட்டாங்களா, பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படின்றத சரி பார்த்துட்டு தான் நம்ம அனுப்புவோம். டோல்கேட்லேருந்து இவங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் லாரி இவ்வளோ நிற்குது, செக் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேட்டு தான் இருக்காங்க. இவங்களும் தொடர்ச்சியாக செக் பண்ணி இந்த லாரியை வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் விரைவில் இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி இந்த விபத்தை குறைக்கிற வகையில் வந்து நாளுக்கு நாள் இவங்க அப்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இதையும் மீறி தான் இங்க நடக்கக்கூடிய விபத்துகள் வந்து நடந்த வண்ணம் உள்ளது. அதே போல நம்ம அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சாலையை பார்க்குறோம். அங்கே வந்து 30 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்துல அந்த லேன் கோடு டபுள் லைன் போட்டிருக்காங்க. இதை எதை குறிக்க வகையில் இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த இலக்கத்துல செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தான் ஃபாலோ பண்ணி போகணும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டேஞ்சரான சாலை, அதை குறிப்பிட வகையில் அந்த டபுள் லைன் போட்டு இங்க வந்து லாரிகளை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு லாரி வந்து லேன் மாறி வந்திருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர் வந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் லேன் மாறி வந்தீங்க, இது வந்து அவங்க லாரி வரக்கூடிய வந்து லெஃப்ட் சைடு, ஆனால் இப்போ வந்து அந்த லாரி வந்து லேன் மாறி ரைட் சைடில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த லாரி டிரைவர்கிட்ட வந்து அந்த ஊழியர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஓ அபராதங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குன்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செக் போஸ்ட்டில் லாரி எல்லாத்தையும் கண்காணித்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போக சொல்கிறாங்க. அதையும் மீறி சில லாரிகளை வந்து பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் ஏன் நாங்கள் லெஃப்ட் லைனில் போக சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக மண்ணை வந்து கொட்டி அடுக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு லாரி டிரைவர்கள் வந்து சப்போஸ் பிரேக் ஃபெயிலியர்னா நீங்கள் அந்த மண்ணில் இடித்து லாரி நிப்பாட்டலாம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து அதுக்கு உண்டான அந்த வசதிகளும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. தொப்பூர் கணவாய் வழியா கிட்டத்தட்ட வாகனங்களை வந்து 25 வருஷமா இயக்கிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் பொன்னுசாமி அண்ணா நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ தொப்பூர் கணவாய் வழியா நீங்க லாரி வந்து 25 வருஷமா இயக்கினா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா தொப்பூர் கணவாய் வந்து இன்னைக்கும் அதிகமா வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பகுதியா தான் இருக்கு. ஆமா, ஒரு காலத்துல வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு, குறைச்சிட்டாங்க. இப்போ ரோடு கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் ஓரளவு குறைச்சிட்டாங்க. ஆனாலும் தொப்பூர் கணவாயில இந்த விபத்து குறிப்பா வந்து லாரி டிரைவர்ஸ்னால அதிகம் ஏற்படுன்னு ஒரு புகாரே இருக்கு, குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன காரணம்னா? காரணம் என்னன்னா வேகம் கம்மியாகிறது, ஏர் கம்மியாகணும்னாக்கா வண்டி பிரேக் நிற்காது. நிற்காத போது முன்னாடி போகிற ஏதோ ஒரு வாகனம், முன்னாடி போகிற வாகனம் டக்குன்னு சடனாக பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து லோடு ஹெவி லோடாக போதா பிரேக் நிற்காது. அப்போ அதில் போய் அடித்து எங்கிட்ட ரைட்டோ லெஃப்ட்டோ எங்கிட்ட இழுக்கத்தான் வேண்டும். இருக்கும்போது அப்போ ஒரு சைடு வண்டி அப்சைட் ஆகிடும். இன்னொன்று என்னன்னா பிரேக் இல்லை, பிரேக் வந்து அங்கே போய்க்கு இருக்கும்போது மிதிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க பாருங்க. பிரேக் மிதிச்சுக்கிட்டே போகிறாங்க இல்லைங்களா, வேகம் சல்லுண்டு இறங்கிரும். அப்போ கியரில் போகணும். கியர்னா ஃபர்ஸ்ட் கியர் இல்லை செகண்ட் கியர்ல போகணும். சில பேர் நியூட்ரல்ல போட்டு போவாங்க. நியூட்ரல்ல போனா பிரேக் நிற்காது. 2 தடவை பிரேக் மிதிச்சீங்கன்னா டக்குன்னு வேகம் அவுட் ஆயிரும். அப்போ பிரேக் நிற்காது. திருப்பி எங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. அப்போ டேனிங்ல டக்குன்னு என்ன ஆகும், அது வாட்டில் வண்டி இழுத்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட நீண்ட காலமா வந்து தொப்பூர் கணவாயில லாரி ஓட்டிருக்கீங்க. இப்போ தொப்பூர் கணவாயில என்ட்ரா நீங்க என்ன மாதிரியான ஒரு இருந்து இறங்கும் போது கரெக்டா கியர்ல தான் இறங்கும். கியர்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்படியே மாத்திக்கிடுவேன். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவேன். வேக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டு ஏர் பாத்துக்கிட்டு, அதுக்கு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கிடுவேன். நம்ம சேஃப்டி தான் மெயின். டிரைவர்னா நம்ம சேஃப்டி தான் மெயின். செக் போஸ்ட் இருக்கு, நீங்க அங்கேயே வண்டி நிறுத்தி வேகம் கரெக்டா இங்க வேகம் பாத்துக்கிட்டு கரெக்டா 8 பாயிண்ட் இருக்கு, 8 பாயிண்ட் பாத்துக்கிட்டு தான் கரெக்டா அவங்களும் சொல்றாங்க. நாங்களும் இருந்தாலும் நாங்க எங்க இதுக்கு நாங்க பாத்துக்கிடுவோம். வேகம் பாத்துக்கிட்டு தான் கரெக்டா கால் வச்சு போவோம். கீரை சேஞ்ச் பண்ணி போவோம். நாங்க லெஃப்ட்லயே கரெக்டா ஓரமா போவோம். சிலர் வந்து சல்லுன்னு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போறதுல அதுல விபத்து ஆயிருக்கு, காரணமாயிருக்கு. ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சில டிரைவருங்க அதை காதுல வாங்குறாங்கல்ல. இந்து வந்து அங்க ஒரு கேமரா வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. ஆஞ்சநேயர் கோயில் கேமரா இருக்குன்றாங்க. கேமரா இருக்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு டிரைவர்களுக்கு வந்து 30க்கு மேல அதிகம் போனா ஃபைன் போட்டுக்கிட்டாங்க. ஆடியோவே டைரக்டா வந்து ஃபைன் போட்டுக்கிட்டாங்க. அந்த நடைமுறை இருக்கு. இப்ப அந்த நடைமுறை இல்ல, அது கேமரா எடுத்துட்டாங்க. அந்த இது இருக்கும்போது கரெக்டா போச்சு. ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு ஓரளவுக்கு லெவலா போச்சு. இப்ப அதை எடுத்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க, என்ன அப்படின்னு அசால்ட்டு தான், அஜாக்கிரதை தான், மனுஷனோட அஜாக்கிரதை தான் டக்குன்னு போய் விபத்தாயிருக்கு. இதுதான் காரணம். ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க, ரோடுலாம் எந்த குறையும் கிடையாது. ஆனா அந்த தொப்பூர் கணவாயினாலே லாரி டிரைவர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து நல்லா பயப்படுவாங்க. ஒரு அலர்ஜி இருக்கும், யாருக்கா இருந்தாலும் அலர்ஜி தான் இருக்கும். உங்களுக்கு தொப்பூர் கணவாயில உங்களுக்கு ஏதாச்சும் இவ்வளவு வருஷமா லாரி ஓட்டுறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத அனுபவம் இருக்கு? இல்ல, இது வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்தது. சம்பவத்தை கேட்கல, உங்களுக்கு இந்த இடத்துல ஓட்டும் போது நீங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க. கம்பெனி ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஹைட் லோடு ஏற்றி போய் இந்த மாதிரி இங்க இருந்து போகலையே ரொம்ப ஸ்பீட்ல போயிருக்காரு. எல்லாம் கேமரா லைனா வச்சிருந்துருக்காங்க. அவரு அதை கவனிக்கல. இங்கே இவங்க பார்த்துட்டாங்க, டோல்கேட்லேயே பார்த்துட்டாங்க அந்த வண்டி போகிற ஸ்பீடு சரியில்லை அப்படின்னு. வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டாக 3 நிமிஷத்தில் போயிட்டாங்க. அவங்க கிரேனை கொண்டு போய் திருப்பி வண்டியை வந்து போயிட்டாங்க. வண்டி போய் அந்த லாஸ்ட் பெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கல் இருக்கும், லெஃப்ட் சைடில் கல் இருக்கும். அந்த கல் பெண்டுக்கிட்ட போகும்போது சடனாக ஒடிக்கும் போது ஒரு நியூட்ரலில் போனதுக்காக பிரேக் மிதிச்சிருக்காரு, பிரேக் நிற்கல. அப்படியே வண்டி அப்சைட் ஆயிடுச்சு. அப்சைட் ஆகி இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒரு 10 மீட்டர் இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு சைடு கம்ப்ளீட்டாக இதாகி அதில் எங்கள் தம்பி ஒருத்தன் ஓடினான். அவனுக்கு கையெல்லாம் பூரா உறைஞ்சு கண்ணாடி ஓவர்லோடு ஹைட்டுன்னும் போது அது இப்போ பிரேக் அடிச்சு பொறுமையாக போயிருக்கணும். அவங்க போன அதிவேகத்தில் போனதில் டக்குன்னு ஆக்சிடென்ட். இப்போ வேகம் செக் பண்ணணும், நியூட்ரல்ல வந்து இறங்கக்கூடாது. ஆமா, சப்போஸ் இப்போ அதே மாதிரி கண்ணு அஜாக்கிரதை வருது, கொஞ்சம் நம்மள அறியாம தூக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு
ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போகணும். அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லோடு அர்ஜென்ட் அதுன்னு சொல்லி போகும்போது என்ன ஆகும், தன்னை மீறி தூக்கம் வந்துடும். இறக்கத்துல இறங்கும்போது ஆனந்தமா காத்தடிக்கணும் இல்லைங்களா, அப்போ காத்தடிக்கும் போது என்ன ஆகும், அசதி வந்துடும். இப்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. ஆமா ஆமா, மரம் மட்டும் நிறைய இருக்குங்களா, நல்லா நைட் டயத்துல நல்லா காத்து வரும். அப்படின்னும் போது அப்படியே அசந்துருவாங்க. கீழே வந்து இறங்குறோம், ஒரு நியூட்ரல் போட்டு போய் பிரேக் ஃபெயிலியர், இல்ல வந்து நியூட்ரல்ல இல்லாம நான் கரெக்டா கீர்ல தான் போறேன், அப்பயும் வந்து வேக்கம் ஒழுங்கா இல்லாதனால பிரேக் கால் வச்சுட்டே போறனால ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிரைவர்ஸ் என்ன நான் பண்ணணும், அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துக்கு கியரை வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா கியர் போட்டுருங்க. வேக்கமே இல்லாட்டி கூட எக்ஸ்ட்ரா கியர் போட்டீங்கன்னா அது வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5-6 பாயிண்ட்ல தான் கரெக்டா நவரும். அதுக்கு மேல நவராது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த கியர்ல ஏறியோ அந்த கியர்ல தான் இறங்க சொல்றாங்க. மோட்டார் வாகன சட்டத்துல லைலாண்டு கம்பெனிக்காரங்க, நான் ஐஆர்டி போயிருக்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூல்ஸ் நீ எந்த கியர்ல ஏறியோ அந்த கியர்ல தான் இறங்கணுன்றாங்க. இதை யாரும் டிரைவரும் ஃபாலோ பண்றாங்க. அதே போல இந்த BS6 வண்டி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அதுக்கு வந்து இன்ஜின் பிரேக் கொடுத்துருக்காங்க. BS6ல வந்து இன்ஜின் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ஜின் பிரேக் அந்த சுவிட்சை போட்டு விட்டுட்டு நம்ம இறங்கினோம்னா வண்டி அதே வேகம் போகாது. பிரேக்கே நிக்காட்டி கூட இன்ஜின் வந்து பிடிச்சிக்கும், தம் கட்டியே தான் இறங்கும். அது அந்த கீழே லெவலுக்கு போகும்போது அதை சுவிட்சை மாற்றணும், இல்லைன்னா டீசல் ஃபுல்லா இழுத்து எறிஞ்சிடும். அது அந்த பிரேக் இருக்கிறதே நிறைய டிரைவர்ஸுக்கு இன்னும் தெரியல. ஒரு சில டிரைவர்களுக்கு தெரியல. அது அந்த கம்பெனிக்கு போறாங்க, இப்போ ஒரு சர்வீஸ் போறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும், ஆனால் இந்த வண்டி மோட்டார் என்ன மெத்தேடு, இதை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது கேட்கணும். லைசன்ஸ் போட்டா ஆட்டோ ஓட்டுறாரு, 2 வீலர் ஓட்டுறாரு, லைசன்ஸ் போட்டோன்னு வந்து லாரியில வந்து ஏறிக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு டிரைவர் ஓட்டுறாங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் போறது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும், இவன் எப்படி கியர் மாத்துறான், என்ன கண்டிஷன்ல ஓட்டுறான் அப்படின்னு. அது ஒரு சிலர் தெரியாது. சில பேர் ஏத்தத்துல விடும்போது ரிவர்ஸ் விட்டுருவாங்க, பின்னாடி வர வண்டி அடிச்சிருவாங்க. ஏறும்போது பார்த்து ஏறணும், கரெக்டா கீரை மாத்தணும். அந்த கீரை மாத்தலன்னு வச்சுங்க வண்டி பின்னாடி போயிருல. கண்டிப்பா டிரைவர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணி தொப்பூர் கணவாயில வந்து ஆல்ரெடி வந்து விபத்து நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. இதே போல ஜீரோவா விபத்து ஏற்படாத வகையில வந்து கூடிய விரைவில் மாத்தணும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, உங்க நேரத்துக்கு நன்றி. ரைட், வணக்கம். நாம இப்ப இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொப்பூர் டோல்கேட், NH 44ல இந்த டோல்கேட் அமைஞ்சிருக்கு. தொப்பூர் கணவாயில ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த முதல் தகவல் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த டோல்கேட்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ டீமுக்கு தான் அந்த முதல் தகவல்ங்கிறது வரும். இதை கண்காணிக்கிறதுக்கு வந்து தொப்பூர் கணவாய் ஃபுல்லா வந்து CCTV வசதி செஞ்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இங்க போகக்கூடிய இந்த சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் வந்து தொடர்ச்சியா கண்காணிச்சவனும் இருக்காங்க. விபத்து ஏற்பட்டு அந்த தகவல் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த டோல்கேட் நிர்வாகத்துக்கு வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீம் வந்து இங்க 2 ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தொப்பூர் கணவாய்கிட்டயே ஒரு டோ வெஹிக்கிள், கிரேன் இது இருக்கு. ஸோ உடனடியா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி காயம்பட்டவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி மருத்துவமனைக்கு அனுப்புற நடவடிக்கைகள் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 பிறகு இந்த தொப்பூர் கணவாயில வந்து 45% விபத்துகள் வந்து குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட் பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கொண்ட டீம் வந்து 3 ஷிஃப்டா பிரிச்சு அந்த லாரி டிரைவர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. முன்னொரு காலத்தில் இருந்த டெக்னாலஜியோட தொப்பூர் கணவாயில வந்து விபத்தை குறைக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்கிங்ஸ், அதே போல சைன் போர்ட்ஸ், இரவு நேரத்தில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து தொப்பூர் கணவாயில் நுழையுதுன்னா அவங்களுக்கு வந்து அலர்ட் ஏற்படுத்தக்கூடிய வகையில நிறைய சைன் போர்ட்ஸ் வந்து இரவு நேரங்களையும் ஒளிரக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுமக்கள் தொப்பூர் கணவாயில பற்றிய ஒரு விபத்து பகுதி, தொப்பூர் கணவாயினா ஒரு டேஞ்சரஸ் ஜோன் அப்படிங்கிறது எல்லார் மனதிலும் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் தெரியும். இங்க ஏற்படக்கூடிய விபத்து வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் தொப்பூர் கணவாயில ஏற்படக்கூடிய விபத்தை வந்து குறைக்கணும், உயிரிழப்புகளை தடுக்கணும்னா அது வந்து இந்த சாலையில் செல்லக்கூடிய ஓட்டுநர்களில் மட்டும்தான் இருக்கு. அவங்க தொப்பூர் கணவாய் டோல்கேட் நிர்வாகம் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலே போதும், இங்க இருக்கக்கூடிய அந்த விபத்துகளை வந்து கணிசமான அளவில் குறைக்கலாம்ன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொன்ன கருத்து. தொப்பூர் கணவாய் பற்றியும் தொப்பூர் கணவாய் விபத்துகள் பற்றியும் இங்க இருக்கக்கூடிய செக் போஸ்ட் ஊழியர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய டோல்கேட் நிர்வாகம், லாரி டிரைவர்ஸ், இவங்க எல்லாத்தையும் நம்ம பேசணும். மோசமான நிலையிலிருந்து உருக்கலஞ்சை கடை காட்சியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த தீர்வாக இறுதியா வந்து இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல இங்க ஒரு மேம்பாலம் வரதுக்கான அந்த அப்ரூவலும் வந்து மத்திய அரசாங்கம் மூலியமா வந்து அந்த ஃபைல் மூவ் ஆகிறதா வந்து கேள்விப்படுறோம். நிறைவா தொப்பூர் கணவாயினாலே விபத்து வந்து அதிகம் நடக்கூடிய பகுதி. இங்க வந்து ஆவி நடமாட்டம் இருக்கு, அமானுஷ சக்தி இருக்கு, இது போன்ற மூட நம்பிக்கைகளும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் மீறி இங்க விபத்து குறைக்கணும்னா என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னா இப்படி ஓட்டுநர்கள், அதே போல அங்க செக் போஸ்ட் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, அதே போல டோல்கேட் நிர்வாகம் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி எல்லாரோடும் கூட்டு முயற்சியால் மட்டும்தான் இந்த பகுதியை வந்து விபத்தே இல்லாத பகுதியாகவும் மாற்ற முடியுன்றது இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நன்றி.
ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.